ராஜேஷ், பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் ஆகுற நேரத்துலலாம் விமானிக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மேடே கால் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆபத்து வரக்கூடிய காலங்களிலோ அல்லது நிலைமை கைமீறி போகும்போதோ விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான ஒரு கால் விமானிக்கிட்ட இருந்து ஏர் கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கா? அது பற்றிய விவரம் கிடைச்சிருக்கா? இது பற்றிய விரிவான விவரங்கள் எல்லாம் தற்போது வரை வெளியிடவில்லை. சம்பந்தப்பட்ட விமானத்துறையினுடைய அந்த நிறுவனம் தான் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அவர்கள் தற்போது இந்த விமானத்தை பற்றின அந்த முழுமையான தகவல்களை வெளியிடவில்லை. அந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள், ஆண்கள், பெண்கள், அது பயணித்த அந்த குரூஸ் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் உள்ளிட்ட இந்த விவரங்களை மட்டும்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதில் மீட்பு பணிகளை செய்வதற்கான அந்த முயற்சியிலே தொடர்ந்து பல்வேறு மீட்பு படையினர் களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விமானம் விபத்து ஏற்பட்ட அந்த, அதாவது 10 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. 1:10 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் ஒரு 7 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜேஷ், மறுபுறம் இந்த விமானத்துல 242 பேர் பயணித்த நிலையில 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை இழந்திருக்கக்கூடும், உயிரிழப்பானது அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமானது எழுந்திருக்கக்கூடிய நிலையில அனைத்து உயிர்களுமே விலை மதிப்பற்றதுதான். இருந்தாலுமே கூட குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இந்த விமானத்தில் தான் பயணித்தார் என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அவருடைய உயிர் என்னவானது அப்படிங்கிற அவருடைய பாதுகாப்பு, அது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக அவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் பயணித்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர் என்ன விஷயத்திற்காக சென்றார், அவரது உடல்நிலை தற்போது எப்படி இருக்கின்றது, அது குறித்த விவரங்கள் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து மற்ற பயணிகளை போலத்தான் அவரது உடலையும் தொடர்ந்து மீட்பதற்கான அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பேசஞ்சர் சீட் என்று சொல்லக்கூடிய பயணிகள் பயணிப்பதற்கான அந்த விமான பெயர் இதில் பார்க்கும்போதுதான் அதில் அவரது பெயரும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக பல ஆண்டுகள் இருந்தவர் விஜய் ரூபானி. அவர் இருந்ததாக, அவர் அந்த விமானத்தில் பயணித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த தகவல்களை கண்டு அவரை சேர்ந்த ஆதரவாளர்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் செய்த சிறிது நேரத்திலேயே விமானத்தை தொடர்ந்து வெடித்து சிதறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் சுற்று வட்டார குடியிருப்பு பகுதி மத்தியிலும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், அது குடியிருப்பு பகுதி என்பதனாலே அது வீடுகள் அருகே நெருக்கமாக இல்லாத காரணத்தால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நகர்ப்பகுதி போன்றவற்றில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் இன்னும் நிலைமை மோசமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். தொடர்ந்து அந்த விபத்து நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட கரும்புகைகள் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தீயணைப்பு வீரர்கள் மூலமாக தொடர்ந்து தண்ணீரை வேகமாக பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கரும்புகை அடங்காமல் தொடர்ந்து, ஏனென்றால் அதிலிருந்த பல லிட்டர் கணக்கான அந்த எரிபொருள் அவையெல்லாம் வெடித்து சிதறி இருக்கின்றது. அருகில் இருந்த பச்சை மரங்கள் எல்லாம் பற்றி எரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் ஒரு புறம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதில் தீயணைப்பு வீரர்களுக்கு சவால் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே தான் தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விமானம் ஏதேனும் குளறுபடியை கோளாறு சம்பந்தமாக முன்கூட்டியே புகார் வந்ததா அல்லது இந்த தவறுக்கு யார் காரணம் என்பது குறித்தெல்லாம் விரிவான அந்த அலசல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.